من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏகவல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமையை அடையும் வரை ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆயுளையும் உங்களுடைய ஆயுளையும் நீட்டி அருள் புரிந்து இந்த வெள்ளிக்கிழமையில் எந்த சபையை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த நாளையை சிறப்புப்படுத்தி இருக்கின்றானோ அந்த சபையிலே மீண்டும் ஒரு முறை ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவில் இரவு சம்பந்தமாகவும் இரவு பொழுதை இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு பார்க்கின்றது என்பது தொடர்பாகவும், இந்த இரவு பொழுதுகள் சமகாலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெருமதியான ஒரு பொழுதை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இரவு என்று சொல்லக்கூடிய இந்த பொழுது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாகவே இந்த இரவுதான் ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்புவதற்கு கடந்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பொழுது. வாழ்க்கையிலே வெற்றி கண்ட, அதை எந்த துறையிலே வெற்றி கண்டவர்களாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக கூட வெற்றி கண்டவர்கள் இரவை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான். ஆன்மீக ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையை சிறப்புப்படுத்தினார்கள், படுத்தி கொண்டார்கள் என்பவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கின்ற, அது நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், நல்லடியார்களாக இருக்கலாம், நல்ல மனிதர்கள், இமாம்களாக இருக்கலாம், இந்த மனித சமூகத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சேர்த்த நல்ல ஆலிம்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றியை மதிப்பிடுவதற்கு அவர்களுடைய இரவு பொழுது எவ்வாறு கழிக்கப்பட்டது என்பதை நாங்கள் தேடி பார்ப்பதுண்டு. அந்த இரவுகள் தான் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நம்முடைய உள்ளத்தை கொஞ்சம் தூண்டக்கூடியதாக இருக்கும். அந்த இரவு பொழுதுகள் அவர் எவ்வாறு கழித்திருக்கின்றார்கள் என்பதை கொண்டு தான் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை நம்மால் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இரவு என்று சொல்லக்கூடிய பொழுதை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஏதோ சாதாரணமாக இன்றைக்கு கழித்து கொண்டிருப்பது போன்று ஒரு பொழுதல்ல என்பதை விளங்கிக் கொள்வதற்கும், ஏனைய சமூகத்து மக்கள் இரவை பார்ப்பது போன்று நம்முடைய சமூகம் இரவை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியும், ஏனைய மக்கள் இரவை பயன்படுத்துவதை விட மோசமான முறையில் நாங்கள் இரவை பயன்படுத்தி கொண்டிருப்பதனாலும் இரவுடைய பெருமதி சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இரவு பொழுது என்பது வரலாற்று நெடுகிலும் இஸ்லாமிய வரலாறுகளில் பல சந்தர்ப்பங்களிலே பல நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதற்கென்று தெரிவு செய்த ஒரு பொழுதாக அல்லாஹ் இந்த இரவை வைத்திருக்கின்றான். இரவிலே நிறைய நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கின்றான். இரவு பொழுதுகளை அல்லாஹு தஆலா சில முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு தெரிவு செய்தும் இருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக தெரிவு செய்ததும் ஒரு இரவிலே தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இருக்கின்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை ஓதி காண்பித்து
5 வசனங்களை முதலாவது நபிப்பட்டம் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விட்டு போனார்களே, அதை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே தான் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபியாக தெரிவு செய்வதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த பொழுது இரவு. அந்த தெரிவு செய்த பொழுதை அல்லாஹ் பொழுது பார்த்து தெரிவு செய்யவில்லை. பகலாக இருந்தாலும் இஷ்யூ கிடையாது என்று இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்லி அந்த இரவிலே தான் நாங்கள் இதை இறக்கினோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்படுத்திய முதலாவது வஹி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த அந்த பொழுதை இரவுதான் என்று அல்லாஹ் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ்வே அந்த இரவை மென்ஷன் பண்ணுகின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அந்த இரவை தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நபியாக அந்த இரவிலே ஆக்கி இருக்கின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இரவை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கும் எடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே தான் எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹு தஆலா கடமையாக்கினார். ஒரே ஒரு இபாதத்தை மாத்திரம் தன்னிடத்திலே கூப்பிட்டு பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டி, அந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவதன் மூலமாக நிறைய அதிசயமான நிகழ்வுகளை இந்த உலகத்திலே மக்களுக்கு புலப்படுத்தி அல்லாஹு தஆலா அதை தெளிவுபடுத்தி அல்லாஹ்விடத்திலே கூப்பிட்டு மிஹ்ராஜுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா மேற்கொண்டானே, அந்த பயணத்தை கூட அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவை நோக்கி இரவு நேரத்திலே ஒரே இரவிலே அல்லாஹு தஆலா எடுத்து அவருக்கு அந்த அடியாருக்கு பாக்கியம் ஏற்படுத்திய நிறைய அருள்களை புரிந்தானே, அந்த இறைவன் பாக்கியமானவன், அந்த இறைவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதை சொல்லுகின்ற நேரமும் நான் எடுத்தது இரவு பொழுதிலே தான் என்று இரவை அல்லாஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததன் பின்னால் அவர்கள் பயந்து கொண்டு வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக முதலாவது கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட, அல்லாஹு தஆலா கொடுத்த அறிவுரை கூட, யா யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருக்கின்ற மனிதரே, கோமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்திலே அதிகமான நேரம் நின்று வணங்குங்கள். முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன். அது வரைக்கும் இருந்த குர்ஆன் வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், கலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அல்லாஹு தஆலா கல்வியை பற்றி 5 வசனங்களை முதலில் இறக்கி 6 மாத காலங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த வசனமும் கிடையாது. 6 மாத காலங்களுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி அறிவிப்பதற்கு ஆரம்பிக்கின்ற நேரமே சொன்ன வார்த்தை என்ன? குமில் லைல இல்லா கலீலா, இரவுடைய அதிகமான நேரத்தை தவிர நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கல்விக்கு அடுத்ததாக அல்லாஹ் விட்ட கட்டளை கூட இரவோடு சம்பந்தப்படுகின்றது என்றால், இந்த இரவு ஒன்றும் நான் நீங்களும் கழித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு வீணான பொழுதல்ல என்பா அந்த சகோதரர்களே, டைம் பாஸுக்கு செலவழிக்கின்ற பொழுதல்ல, ஏனோ போகட்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற அளவிலே நம்மை கடந்து போகின்றதே அந்த மாதிரியான ஒரு பொழுதல்ல. நாங்கள் மிக கவனமாகவும் மிக எச்சரிக்கையாகவும் மிக மிக அதாவது கவனித்து அனுப்பி வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு நேரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே. அல்லாஹு தஆலா இந்த இரவை சில சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டியும் பயன்படுத்தி இருக்கின்றான். ஃபிரௌனை அழிப்பதற்காக வேண்டி அந்த அழிவை மேற்கொள்வதற்கு அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களோடு இருப்பவர்களை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டது கூட ஒரு இரவில் தான் என்பார் அந்த சகோதரர்களே. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய பெண் பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியாகி போய்விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டது கூட ஒரு இரவிலே தான். அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடும் மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் போங்கள், பின்னாலே திரும்பி பார்த்து விட வேண்டாம். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்கப் போகின்றது. அந்த பயங்கரத்தை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான் இந்த உலகத்திலே. பூமியை தூக்கி மத்த பக்கம் பெரட்டி அந்த மக்களை பூமியோடு அழித்த வரலாறை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இரவிலே தான் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத்தை ஆரம்பித்தது கூட இரவிலே தான். அல்லாஹு தஆலா ஆதுடைய சமூகத்தை அழித்ததும் இரவிலே தான். இரவு என்று சொல்லக்கூடிய பொழுது நிறைய நலவுகளுக்காகவும் அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். நிறைய கெடுதிகள் இந்த உலகத்தில் நிகழ்வதற்கும் நிகழ்த்தி காட்டுவதற்கும் நிறைய சமூகத்தை அழிப்பதற்கும் அல்லாஹு தஆலா இந்த இரவை பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதை கொண்டு இரவு என்பது ஒரு சாதாரணமாக நம்மை கடந்து செல்லக்கூடிய ஒரு பொழுது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இரவை பற்றி 3வது அத்தியாயத்தின் 190வது வசனத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும்
வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வதிலும் லஆயாத்தில் உலில் அல்பாப், சிந்திக்கின்ற சமூகத்துக்கு, அதாவது படிப்பினை பெறக்கூடிய சமூகத்துக்கு, அறிவுள்ள சமூகத்துக்கு பல அத்தாட்சிகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றார். இந்த இரவு பொழுது என்பது இருக்கின்றதே, அது அத்தாட்சி நிறைந்தது. இறைவன் இருக்கின்றான் என்பதற்குரிய எவிடன்ஸை தாங்கி வரக்கூடியது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதாவது வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி உங்களிடத்தில் வரச் செய்கின்றனே, இது என்னுடைய ஒரு அத்தாட்சி, நான் இருக்கின்றேன் என்பதற்குரிய எவிடன்ஸ். இந்த உலகத்திலே அல்லாஹுவால் மாத்திரம் செய்ய முடியுமான ஒரு அம்சம். இறைவன் மாத்திரம் நினைத்திருந்தால் ஒரு பொழுதை மாத்திரம் என்று நம்முடைய வாழ்க்கையில ஆக்கி இருக்கலாம். இறைவன் மாத்திரம் நினைத்திருந்தால் அதற்கு முன்னால், அதாவது இரவுக்கு முன்னால் இருக்கின்ற பகல் மட்டும்தான் இந்த உலகத்திலே என்று ஆக்கி இருக்கலாம். அல்லது இறைவன் நினைத்திருந்தால் இரவு மட்டும்தான் நமக்கு பொழுது என்று அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கலாம். அப்படி இல்லாமல் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கின்றானே, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கின்ற அம்சங்கள், அதை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கின்ற ஏற்பாடு, இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் இருப்பதற்கு இது ஆயத்து, நான் இருப்பதற்கு இது ஒரு அச்சாட்சி, நான் இருப்பதற்கு இது ஒரு எவிடன்ஸ். இதை கொண்டு நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் ஏற்படுத்தி இருக்கின்ற ஏற்பாடாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு இதை சொல்லித் தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுரையை சொன்னார்கள். இந்த வசனத்தை யாரெல்லாம் ஓதி தங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கவில்லையோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு முன்னுரையை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி, அன்பார்ந்த சகோதரர்களே, இது இந்த செய்தியினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருவது, இரவு நான் இருப்பதற்குரிய ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சியை தெளிவுபடுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள். 28வது அத்தியாயத்தின் 71வது வசனம் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, நீங்கள் காணவில்லையா, நீங்கள் கண்டுகொள்ளவில்லையா, இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இந்த இரவை நான் முழுமையாக இரவாகவே முழுமையாக ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிதியா, உங்களிடத்திலே அந்த வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய யாராவது இறைவன் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். கேட்டுவிட்டு சொல்லுகின்றான், அஃபலா தஸ்மஊன், நீங்கள் செவியேற்க மாட்டீர்களா, நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உங்களிடத்தில் இந்த இரவை நான் அப்படியே நிரந்தரமாக ஆக்கிவிட்டேன் என்றால், உங்களிடத்திலே அந்த பகலை கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யாராவது இறைவன் உங்களிடத்திலே உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், குல் அரஐத்தும், நீங்கள் காணவில்லையா, இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் உங்களிடத்திலே நான் பகலை அப்படியே ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பில்லைலி தஸ்குனூன ஃபீ, நீங்கள் அந்த இரவிலே அமைதி அடைகின்றீர்களே, அந்த அமைதி அடையக்கூடிய அந்த இரவை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேறு யாராவது இறைவனை நீங்கள் காணுகின்றீர்களா, அஃபலா துபுசிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், இந்த இரவு நான் கொண்டு வந்தது, இந்த பகல் நான் கொண்டு வந்தது, இரவும் பகலும் மாறி மாறி நான் உங்களிடத்திலே கொண்டு வருகின்றேன், நான் மாத்திரம் பகல் மட்டும்தான் என்ற ஒரு முடிவை நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், இரவு என்கின்ற ஒன்றை உங்களுக்கு எந்த இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான்? இரவு என்கின்ற பொழுதை மட்டும் நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், பகல் என்று சொல்லக்கூடிய பொழுதை எந்த இறைவன் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்னை தவிர என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கின்றான். என்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருவது என்பது ஏதோ கடந்து போகின்ற ஒரு பொழுதாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அவன் இருக்கின்றான் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து உணர வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இரவு என்று சொல்லுகின்ற பொழுதை எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றான், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரவு என்பது வரட்டும், இன்னென்ன காரியங்களை செய்வோம் என்று நாங்கள் எல்லாம் என்னென்னமோ பிளான் பண்ணி கொண்டிருக்கின்றோமே, அந்த பிளானிலே இது ஏதாவது வருகுதா என்பதை கொஞ்சம் சிந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த இரவை எதற்காக வேண்டி நம்மிடத்திலே கொண்டு வருவதாக சொல்லுகின்றான் என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். 10வது அத்தியாயத்தின் 67வது வசனம், 2 விடயங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இரவின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். 2 அம்சங்களை. ஒன்று, இரவின் மூலமாக ஒரு அமைதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இரவு என்பது அமைதியானது. அந்த அமைதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான். நாங்கள் என்ன ஆரவாரம் இந்த உலகத்திலே போட்டாலும் இரவின் மீது அந்த இரவு அமைதியானது தான். இரவு அமைதியானது. இரண்டாவது, இரவுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற தன்மை இரவு மறைவானது. இந்த 2 தன்மைகளையும்
நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இரவை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். ஒன்று அமைதியானது. அல்லாஹு தஆலா 10வது அத்தியாயத்தின் 67வது வசனத்திலே சொல்கின்றான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் லைல, இரவை அவன்தான் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றான், லிதஸ்குனூ ஃபீ, அதிலே நீங்கள் அமைதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதிலே நீங்கள் அமைதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. வன்னஹார முப்சிரா, பகலை வெளிச்சமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். இரவை அல்லாஹு தஆலா அமைதியாக ஆக்கி இருக்கின்றான், பகலை அல்லாஹு தஆலா வெளிச்சமாக ஆக்கி இருக்கின்றான். அப்படி என்றால் இரவை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கி இருக்கின்றான்? இரவை இருட்டாக ஆக்கி இருக்கின்றான். வெளிச்சம் வெளிப்படையானது, என்ன மறைத்தாலும் வெளியிலே தெரியக்கூடியது. ஆனால் இருட்டு என்பது மறைப்பதற்கு தோதுவான ஒரு நேரம். அந்த நேரத்தை நாங்கள் மறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளலாம், ஒரு மறைவான ஒரு நேரம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இரவை நாங்கள் அமைதிக்காக வேண்டியும் பகலை வெளிச்சமாக வைத்திருக்கின்றோம் என்று சொல்வதன் மூலமாக இரவை நாங்கள் இருட்டாக மறைவாக வைத்திருக்கின்றோம் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றானா இல்லையா? இந்த ரெண்டு அம்சத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இரவிலே வைத்திருக்கின்றான் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களிலே வஜஅலல் லைல சக்கனா, உங்களுக்கு நாங்கள் இரவை சக்கனாக ஆக்கி இருக்கின்றோம், அமைதி உள்ளதாக ஆக்கி இருக்கின்றோம் என்று பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த அமைதி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக ஆரோக்கியமான ஒரு அம்சம் என்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் எதிர்பார்ப்பது அமைதியை தான். மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு அமைதி. அது எதை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலே ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தினூடாக ஒரு அமைதியாக அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டும் என்று மனிதன் நினைப்பது என்பது இயல்பான ஒரு விடயம். இரவை அல்லாஹு தஆலா மிக அமைதியானதாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். எதற்காக வேண்டி? சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ரிலாக்ஸாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்போம். சில விடயங்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாரும் வேலை செய்யற நேரத்தில் நம்மளும் சேர்ந்து வேலை செய்கிறோம், அது எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது நமக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யறது தானே, அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு இருக்காது. ஆனால் ஃபுல் கன்சன்ட்ரேஷனோட முழுமையாக ஒரே விஷயத்தை அவதானித்துக் கொண்டு நான் மட்டும் என்று செய்வதற்கென்று சில வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றது. அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் நான் மாத்திரம் அமைதியாக இருக்கக்கூடாது, என் பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த பொழுதை உங்களுக்கு நான் அமைதியாக ஆக்கி தந்திருக்கின்றேன். அமைதியை பெறுவதற்காக வேண்டி, நாங்கள் செய்கின்ற வேலையிலே அமைதி பெறுவதற்காக வேண்டி, நம்முடைய உடல் உழைப்புகளில் இருந்து அமைதி பெறுவதற்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையில ஈடேற்றம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அம்சங்களை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் அமைதியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, பகல் நேரங்களிலே வெளியிலே வீட்டுக்கு வெளியிலே நாங்கள் சென்று ஏராளமான அம்சங்களை கண்ணால் கண்டுவிட்டு ஆரவாரத்தோடு வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலே வீட்டில் இருக்கின்ற மனைவியை கூட அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கின்றான்? லிதஸ்குனூ இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் அமைதியை அடைந்து கொள்கின்றீர்கள் என்றுதான் நமக்கு சொல்லித் தருகின்றான் என்பார்ந்த சகோதரர்களே. அந்த அமைதியை கூட வீட்டிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எனவே இந்த அமைதி என்று சொல்லக்கூடிய அம்சத்தை இரவு பொழுது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்றால் அந்த அமைதியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அமைதி நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அமைதியை நாங்கள் ஸ்பாயில் பண்ணிவிடக் கூடாது. இரவுக்குள்ளே அதை பொதித்து அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன அம்சங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லக்குமுல் லைல வன்னஹார லிதஸ்குனூ ஃபீ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால் உங்களிடத்திலே நாங்கள் இரவையும் பகலையும் மாறி மாறி உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றோம். எதற்காக என்றால் நீங்கள் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. முதலாவது ஒன்றை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் அமைதி அடைய வேண்டும். அந்த அமைதியினூடாக என்ன செய்ய வேண்டும்? லிதப்தகு மின் ஃபضலி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்காக வேண்டியும் அந்த அமைதியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரவில் நம்முடைய பயன்பாட்டில் இருக்க வேண்டிய ரெண்டு விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒன்று, நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் என்றே நமக்கு முதலாவது வாரது இதுதான், காசு அல்ல சகோதரர்களே. காசு என்கின்ற அருளை, பொருளாதாரம் என்கின்ற அருளை அதிகமாகவே தேடிக்கொள்வதற்கெல்லாம் பகலை வைத்திருக்கின்றான். அது அல்லாத எத்தனையோ அருள்கள் இருக்கின்றது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே மறுமைக்கு ஈடேற்றம் பெற்று தரக்கூடிய அருமையான அருள்களை அந்த இரவுக்குள்ளே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பார்ந்த சகோதரர்களே. இரவுக்குள்ளே இருக்கின்ற ஒன்று இரண்டு அருள்களை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இரவுடைய 1/3 பகுதி கடந்ததன் பின்னால் முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான். என்னிடத்திலே அருள் தேடுபவர்கள், என்னிடத்திலே தேடிக்கொள்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடத்திலே யாராவது இந்த நேரம் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா? பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் யாரும் இல்லையா?
தருவதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் நான் வந்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்குவது கூட பகல் பொழுதில் அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இரவு பொழுதிலே தான். இந்த அருள் இறைவன் வந்திருக்கின்ற நேரத்திலே இறைவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள், இறைவன் நமக்கு நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இறைவனிடத்திலே முறைப்பாடு செய்யக்கூடிய இந்த அருள், அது அந்த நேரத்திலே தான் நமக்கு கிடைக்கும். இரவை அதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அருளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே ஒரு நேரம் இருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தை அவன் யாருடைய பிரார்த்தனை அடைந்து கொள்கின்றதோ அல்லது யாருடைய பிரார்த்தனையும் அந்த நேரமும் ஒன்று சேருகின்றதோ அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனை, அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே கிடையாது. எந்த நேரத்தில் இருக்குது? இரவுல தான் இருக்குது. எப்ப தெரியாது. இஷாவுக்கு போறாக 8 மணிக்கா 9 மணிக்கா 10 மணிக்கா 11 மணிக்கா 12 மணிக்கா தெரியாது. ஆனால் ஒரு நேரத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். சரியா அந்த நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் அமையுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். எங்க இருக்கின்ற இந்த அருள்? இரவிலே தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? அவனுடைய அருளை தேடிக்கொள்வதற்காக வேண்டி உங்களிடத்தில் இதை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கின்றோம். இந்த இரவை அல்லாஹ் இன்னும் பல அருள்களை வைத்துத்தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தூக்கத்திலே எழும்பி தூங்கி கொண்டிருக்கின்ற நேரம் இடையிலே அவனுக்கு ஒரு முழிப்பு வந்து அந்த முழிக்கின்ற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால், அல்லது அவனுக்கு தேவையான ஒன்றை அவனிடத்திலே கேட்டால் அல்லாஹு தஆலா அதை கொடுக்காமல் இருக்க மாட்டான். அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதோடு அவன் எழும்பி, அந்த முழிப்பு வந்துட்டே அதோடு அவன் எழும்பி அவன் வுது செய்து கொண்டு தொழுவானாக இருந்தால் அந்த தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்கள் தொழுகின்ற எந்த தொழுகைக்கும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கேரண்டியை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுக்கவில்லை. அந்த ஹாஜத் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், ஆனால் கேரண்டி கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை கேரண்டி கொடுக்கின்ற, அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தொழுகை, இந்த தொழுகை எங்க இருக்கின்றது? இரவிலே தான் இருக்கின்றது. ஒருத்தருக்கு பகல்ல முழிப்பு வந்துட்டு, பகல்ல ஒருத்தர் தூங்குறார், பகல்ல முழிப்பு வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் அப்படியே செய்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதையுமே சொல்லவில்லை அன்பார்ந்த சகோதரர்கள். இரவிலே முழிப்பு வருகின்றது. அந்த இரவிலே முழிப்பு வருகின்ற நேரத்தில் இதை செய்தால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு காட்டி தந்தார்கள். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரவை இப்படியெல்லாம் அருள் நிறைந்ததாகத்தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். இரவு என்பது சாதாரணமான ஒரு பொழுது அல்ல. அந்த இரவுடைய அருளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் என்பார்ந்த சகோதரர்களே. வேறு எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இரவை வைத்திருக்கின்றானாம்? வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, உங்களுடைய இரவுகளில் அவனை நீங்கள் சுஜூது செய்யுங்கள். சுஜூதுக்கு அல்லாஹ் அதை அமைதியாக்கி இருக்கின்றான். சுஜூது செய்கின்ற நேரத்தில் நமக்கு அமைதி தேவை. இறைவனை பிரார்த்திக்கின்ற நேரத்தில் நமக்கு அமைதி தேவை. இறைவனிடத்தில் நம்முடைய முறைப்பாடுகளை சொல்கின்ற நேரத்தில் நமக்கு அமைதி தேவை. அந்த அமைதியை அல்லாஹு தஆலா அந்த இரவிலே தான் வைத்திருக்கின்றான். அந்த இரவிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, நீங்கள் அந்த இறைவனை சுஜூது செய்யுங்கள். வஸப்பிஹு லைலன் தவீலா, அதிகமான நேரம் அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இரவை அல்லாஹ் அருள்களை தேடுவதற்கு வைத்திருக்கின்றான். இரவை அல்லாஹுக்கு சுக்குர் செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கின்றான். இரவிலே ஒரு தொழுகையை, இரவு நேரத்திலே ஒரு நீண்ட தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் தொழுது விட்டு ஆயிஷா நாயிடத்திலே சொன்னார்கள், நான் ஒரு நன்றி உள்ள அடிமையாக இருக்கக்கூடாத இந்த தொழுகையினூடாக என்று அந்த தொழுகையை வெளிப்படுத்தினார்கள். ஒரு நன்றிக்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனைய நேரங்களில் நாங்கள் தொழுகின்றோம், 5 வக்தை தொழுகின்றோம், கடமைக்காக வேண்டி தொழுகின்றோம், வேறு வழியில தொழுதுதான் ஆக வேண்டும் என்று தொழுகின்றோம். இறைவன் மீது அன்பு கொண்டு, இறைவன் மீது பாசத்தின் காரணமாக நாங்கள் தொழக்கூடிய அந்த உபரியான தொழுகையிலே மிகச்சிறந்த தொழுகை அந்த நீண்ட கிராத்துள்ள தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த இரவு நேர தொழுகை. அந்த இரவு நேர தொழுகை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இரவிலே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை சுஜூது செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதோடு நீங்கள் சுக்குர் செய்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டித் தருகின்றார்கள். எனவே சுக்குர் செய்வதற்கு இரவு வேண்டும், தஸ்பீஹ் செய்வதற்கு அதிகமான நேரம் நமக்கு அங்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து இறைவனுக்கு அதிக சுஜூது செய்வதற்கும் அந்த நேரம் நமக்கு கிடைக்கும். பிள்ளைகள் தூங்கி இருப்பார்கள், மனைவி தூங்கி இருப்பார், யாரும் டிஸ்டர்பன்ஸுக்கு இல்லை. சுஜூது செய்கின்ற நேரம் நம்முடைய முதுகுல ஏறதுக்கு கூட யாரும் இல்லை சகோதரர்களே.
கதைத்து கொண்டிருப்பதற்கும் யாரும் இல்லை. எங்கேயாவது ஏதாவது சாப்பாடு வாசம் வருமான, அந்த நேரத்தில் சாப்பாடு வாசம் எல்லாம் வராது. அங்கேயாவது மனசு போறதுக்கு, எங்கேயுமே மனசு போகாது. முழுமையாக தொழுகையிலே ஈடுபடுவதற்கும் இறைவனையை துதிப்பதற்கும் அதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கும் அருமையான ஒரு நேரமாக இந்த இரவை அல்லாஹு தஆலா நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தின் 113வது வசனத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே சொல்லுகின்றான், இந்த இரவு பொழுது இருக்கின்றதே, இந்த இரவு பொழுதிலே சில யூதர்கள் என்ன செய்வார்கள், அஹ்லுல் கிதாபுகள் என்ன செய்வார்கள் என்பது பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமா, சில அஹ்லுல் கிதாபுகள் இருக்கின்றார்கள், அவர்கள் நேர்வழி நின்ற மக்கள். இன்னும் இருக்கின்றார்கள், அவர்கள் நேர்வழி நின்ற மக்கள். ஏன் அவர்கள் இப்பயும் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் யூதர்கள் தான், அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் இப்பொழுதும் அவர்கள் நேர்வழியிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஏன் அவர்கள் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் என்றால், யத்லூனா ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைல வஹும் யஸ்ஜுதூன், அவர்கள் யத்லூனா ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைல், அவர்கள் இரவு நேரத்திலே இறைவனுடைய வேத வசனங்களை ஓதுகின்றார்கள். இரவு குர்ஆன் ஓதுவதற்கும் சிறந்த ஒரு நேரம் என்பார்ந்த சகோதரர்களே. அதே நேரம் வஹும் யஸ்ஜுதூன், அவர்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் அஹ்லுல் கிதாபுகள் தான், அவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் தான், இருந்தாலும் அவர்கள் நேர்வழியிலே நிற்கின்ற மக்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எதை அடையாளப்படுத்துகின்றான் அவர்களுடைய நேர்வழிக்கு? இரவு நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அவர்கள் ஓதுகின்றார்கள். இரவை அதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இறைவனுடைய கடைசி வேதமாகிய திருமறை குர்ஆனை நாங்கள் கையிலே வைத்திருக்கின்றோம், அவனுடைய ஆயத்துக்களை கையிலே வைத்திருக்கின்றோம், அவனுடைய கட்டளைகளை கையிலே வைத்திருக்கின்றோம். அந்த கட்டளைகளை இரவு நேரத்திலே ஓதுவதற்கு இரவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். பயன்படுத்துகின்றோமா? நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல லிபாஸா, இரவை நாங்கள் தான் அவர்களுக்கு ஆடையாக கொண்டு வருகின்றோம். வன்னௌம சுபாத்தா, தூக்கத்தை ஓய்வாக அவர்களுக்கு நாங்கள் தான் கொண்டு வருகின்றோம். இரவை தூங்குவதற்குரிய நேரமாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றார். எதற்காக வேண்டி? ஓய்வெடுப்பதற்காக வேண்டி, ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி. ரெஸ்டுக்குரிய தூக்கம் பகல் தூக்கம் அல்ல சகோதரர்களே. பகல் தூக்கம் ஒரு நப்தான், அதுக்கு நெப்பன்னு தான் சொல்லுவோம். இரவு தூக்கத்தை பொறுத்த மட்டும் யாரும் நெப்புன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இரவில நெப்படிப்பது கிடையாது. பகல்ல தான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கடையில் நமக்கு வேலைப்படு வந்துடும், எழுமிக்கிட்டு ஓட வேண்டி வரும். அந்த தூக்கம் ஏதோ ஒரு திருப்திக்காக, மனசுக்கு ஒரு ஆறுதலுக்காக சும்மா நம்ம தூங்குறது, ஆனால் அதில் ஓய்வு நமக்கு கிடைக்காது. ஆனால் இரவிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற அந்த தூக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஓய்வை வைத்திருக்கின்றேன் என்று. அந்த தூக்கத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ப அந்த சகோதரர்களே. அந்த இரவில் அல்லாஹ் தஆலா தூக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். இவ்வளவு அம்சங்களையும் வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா இரவை படைத்திருக்கின்றான். இந்த இரவிலே நாங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே, இரவிலே அகைமிஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், லிதுலூகி ஷம்சி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர், அந்த பொழுது இரவு பொழுது அந்த சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பிக்கின்றதே, அந்த நேரத்திலிருந்து குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் அந்த இரவு நேரத்தை தொழுகைக்காக வேண்டி, ஸலாத்துக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகின்றார். எனவே இரவு பொழுது என்பது தொழுகைக்கு உகந்த ஒரு அருமையான ஒரு பொழுது, அதிகமான நேரங்கள் நின்று வணங்குவதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு பொழுது. அந்த பொழுதை நாங்கள் தொழுகைக்காக வேண்டியும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே. நம்முடைய நேரங்கள் அதிகமாக இதற்காக வேண்டி இரவு பொழுதாக கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களிடத்திலே சொன்னேன். இந்த இரவு பொழுதுகள் இன்றைக்கு நமக்கு எப்படி ஆகிவிட்டது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளல் சில வேளைகளில் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்துபாவிலே சொல்லுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இரவிலே ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கின்ற அமைதி. அந்த அமைதியை பயன்படுத்தி இந்த இரவை எப்படி நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை சொன்னேன், தொகுப்பாக சொல்லிவிடுகின்றேன். முதலாவது, அந்த இரவு அல்லாஹ்வை துதிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அருள்களை தேடுவதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்காக, நாங்கள் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த இரவை நமக்கு வைத்திருக்கின்றான். அது அமைதி என்கின்ற அந்த அமைப்புக்குள்ளே இது எல்லாம் வரும். அது மாத்திரமல்ல, இந்த இரவை அல்லாஹ் தஆலா மறைவானதாக ஆக்கியிருக்கின்றான்.
இந்த மறைவை நாங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, நம்முடைய இஹ்லாஸை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இஹ்லாஸாக ஒரு காரியத்தை செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு நேரம் இருக்குமாக இருந்தால் அது இரவு நேரம்தான் சகோதரர்களே. வரலாறுகளில் இஹ்லாஸாக ஒரு இபாதத்தை செய்தார் ஒருவர் என்று கேள்விப்படுகின்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் இரவு நேரத்திலே செய்தார், இரவு நேரத்தில் செய்தார், இரவு நேரத்தில் சதகா செய்தார், இரவு நேரத்தில் கொடுத்து விட்டு வந்து விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இரவு நேரத்திலே போய் ஒரு மூதாட்டிக்கு உதவி செய்து வந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதே மூதாட்டிக்கு இரவு நேரத்திலே போய் உதவி செய்து விட்டு வந்தார். இரவு நேரங்களிலே ஒருவர் சதகா கொடுத்தார், பொதிகளை சுமந்து சென்றார் என்றெல்லாம் இரவு நேரங்களிலே செய்வதற்காக இஹ்லாஸை வெளிப்படுத்துவதற்கு, இஹ்லாஸாக ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த இரவை அவர்கள் பயன்படுத்தி கொண்ட வரலாறுகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி, இரவிலும் பகலிலும் அவர்கள் தங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவழிப்பார்கள். சிர்ரம் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்களுக்கு அவ்வாறு மறைவாக அந்த மாதிரி தன்னுடைய சதக்காக்களை பகிரங்கமாகவும் மறைவாகவும் செய்கின்றார்களே, அவர்களுக்கு அந்த இறைவனிடத்திலே மிகப்பெரிய கூலி உண்டு. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த இரவு பொழுது அவ்வளவு சிறப்பானது என்பார்ந்த சகோதரர்களே. இஹ்லாஸை வெளிப்படுத்துவதற்கு, நாங்கள் இறைவனுக்காக மட்டும்தான் செய்கின்றோம் என்பதை அல்லாஹ்வுக்கு நாங்கள் காட்டுவதற்கு மிகச் சிறப்பான ஒரு நேரம், நம்முடைய இஹ்லாஸை பாதிக்காத ஒரு நேரம். நிறைய இபாதத்துகளில் நாங்கள் ஈடுபடலாம் என்பார்ந்த சகோதரர்களே. அடுத்து, இந்த இரவு பொழுது அமைதியாக இருக்கின்றதே, அமைதி அல்ல மறைவாக இருக்கின்றதே, இது யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றதே, அதுவே நாங்கள் அதிகமான பாவங்கள் செய்வதற்கும் காரணமாக அமைந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய அதிகமான பாவங்கள் இரவு பொழுதிலே தான் நிகழும் என்பார்ந்த சகோதரர்களே. இரவிலே தான் சூழ்ச்சி செய்வோம், இரவிலே தான் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள், இரவிலே தான் தாய் தந்தையருக்கு தெரியாமல் பிள்ளைகள் என்னென்னமோ காரியங்களை எல்லாம் இந்த சமூகத்தில் அரங்கேற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இரவிலே தான் சில ஊடுகளை நமக்கு பிடிக்காது என்றால் கல்லடிச்சிட்டு வரோம். அந்த இரவில் தானே, இரவு நேரத்தில் தான் போய் கல்லை வீசி போட, பகலில் வீசினா மாட்டிக்குவேன், இரவில் வீசினா தப்பிடலாம், எங்கேயாவது வைத்து ஒளிஞ்சிடலாம். என்ன யோசிக்கிறோம்? இரவு நேரம் நல்ல, இல்லாட்டி முன்னுக்கு கோலிங் பெல் அடிச்சுட்டு ஓடுறதுக்கும் இரவு நேரம் நல்ல. களவெடுக்கிறதுக்கு கள்ளங்கூட எந்த நேரத்தை செலக்ட் பண்ணுறான்? இரவு நேரத்தை தான் செலக்ட் பண்ணுறான். பகலில் ஒருத்தன் வருவான், டேலண்டான கள்ளன் தான் சொல்கிறோம். இரவு நேரத்தை அவன் செலக்ட் பண்ணுறதுனால அவன் ஒரு யூசுவல் கள்ளன். நாங்கள் சந்திக்கக்கூடிய எந்த திருடனாக இருந்தாலும் இரவு நேரத்தில் தானே வாரான். எதற்காக வேண்டி? மறைவானது என்பார்ந்த சகோதரர்களே. எனவே மறைவு என்பது நமக்கு பாவங்கள் செய்வதற்கு அதிகமான தூண்டலை அதை ஏற்படுத்தும். ஏனென்றால் மனிதர்களை விட்டு மறைவாக நாங்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் அந்த மறைவு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பாவங்களை செய்வதற்கு தூண்டும். மனிதர்கள் பார்ப்பதுதான் நம்ம பாவங்கள் அதிகமாக செய்யாமல் இருப்பதற்கு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ம், பாவம் என்பது மஹாக்கஃபி சத்ரிக, அது உன்னுடைய உள்ளத்தை உறுத்தும். வ கரிஹத அய்யத்தலிஹ அலைஹின்னாஸ், மக்கள் பார்ப்பதை நீ வெறுப்பாய், அதுதான் பாவம் என்று சொன்னார்கள். எனவே பாவம் என்று சொல்வது மக்களை விட்டு மறைவாக நாங்கள் செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அம்சம். எவ்வளவுக்கு மக்களை விட்டு மறைவான ஒரு பொழுதும் ஒரு நேரமும் ஒரு சந்தர்ப்பம் வருகின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அதிகமான பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்படுகின்றது. அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் இரவிலே வைத்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஏராளமான மக்களை நம் சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. நண்பர்களாக ஒன்று சேர்ந்து கொண்டு இரவு நேரங்களிலே தான் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவார்கள், தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபடுவார்கள், தேவையில்லாத அலுவல்களிலே ஈடுபடுவார்கள். இவ்வாறு ஈடுபடுவதற்கு அந்த இரவைத்தான் செலக்ட் பண்ணி கொள்கின்றார்கள். ஏன்னா பகல்ல செஞ்சா முகம் மாட்டிடும், நம்மளை கண்டுகொள்வார்கள், அதனால் இரவிலே செய்து கொள்வோம் என்று இரவைத்தான் இன்றைக்கு செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றதா இல்லையா? அன்பிக்கினிய சகோதரர்களே, இரவிலே அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கின்றான், இரவிலே அல்லாஹ் மறைவை வைத்திருக்கின்றான். அமைதியை இறைவனை நோக்கி திரும்புவதற்காக வேண்டியும் மறைவை இறைவனுக்கு இஹ்லாஸை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்துவதிலே தவறு கிடையாது. அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அதற்குத்தான் இரவை கொண்டு வருகின்றான். இறைவன் இரவை கொண்டு வருவதற்கு அத்தாட்சி என்றும் சொல்லுகின்றான். இதையெல்லாம் சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த இரவு இருக்கின்றது. இந்த இரவு இன்றைக்கு எவ்வாறு கழிக்கப்படுகின்றது யோசித்து பாருங்கள். இரவிலே தான் விளையாடுவதற்கே பிளான் போடுகின்றார்கள். இரவிலே தான் நாங்கள் இன்னென்ன விளையாட்டுகளை இந்த நேரத்தில் இந்த இடத்தை புக் பண்ணி இருக்கின்றோம், இந்த இடத்துக்கு விளையாடுவதற்கு வந்து விடுங்கள் என்று இரவு நேரத்தை தான் பிளான் பண்ணப்படுகின்றது. பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகளும் அதைத்தான் பிளான் பண்ணுகின்றார்கள்.
அதற்கு அடுத்தால் இருக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் பிளான் பண்ணுகின்றார்கள். ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய வாப்பாமாரும் அதைத்தான் பிளான் பண்ணுகின்றார்கள். இப்ப கலிகாலம் இன்றைக்கு நிலைமை எங்க போய் நின்றுட்டால் 40 வயசு 45 வயசுல இருக்கிறவர்கள் கூட அந்த நேரத்தை தான் விளையாடுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமை சகோதரர்களே! எல்லோரும் விளையாடுவதற்காக வேண்டி விளையாட்டுவதற்கு அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஃபுட்சால் என்ற பெயரில் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. இரவில் வெளிச்சம் இல்லையா, நாங்கள் லைட் அடித்து தருகின்றோம். பகல் லைட் போடுறாங்களா ஃபுட்சாலில்? பகலில் லைட் எல்லாம் போட மாட்டாங்க ஃபுட்சாலில். ஏன்னா அது வெளிச்சமானது. இரவு உங்களுக்கு இருட்டா இருக்குதா, நாங்கள் வெளிச்சமாக்கி தர்றோம் என்று இரவுகள் எல்லாம் வெளிச்சமாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதன் மூலமாக என்ன நடக்குது சகோதரர்களே? படிக்கின்ற வயதில் இருக்கின்ற பிள்ளை 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இந்த வருடம் ஓலவல் எடுக்க இருக்கின்ற பிள்ளை, அட்வான்ஸ் லெவல் படிக்க வேண்டிய பிள்ளை, இந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு அமைதி தேவை, கன்சன்ட்ரேஷனுக்கு அமைதி தேவை. ஒரு விடயத்தை கன்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விடயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா, அமைதி தேவை. சில வேளைகளில் பாடசாலையில் அந்த அமைதி அவருக்கு கிடைக்காது, பின்னேற நேரத்தில் அவனுக்கு அந்த அமைதி கிடைக்காது, அவனுக்கு அந்த இரவிலே தான் அந்த அமைதி வீட்டிலே கிடைக்கும். அந்த நேரத்திலும் அவனுக்கு விளையாடுவதற்குரிய ஏற்பாட்டை இந்த சமூகம் செய்து போ விளையாடு என்று சொல்லி அனுப்பிவிட்டால் அந்த பிள்ளை என்ன செய்வான்? அவன் அங்கு போய் விளையாடத்தான் செய்வான். அந்த விளையாட்டுகள் இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகளிலே பாடசாலை பெறுபவர்களையும் நாசமாக்கி விட்டது, ஆன்மீக ரீதியான பெறுபவர்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாசமாக்கி விட்டது. ஆன்மீக ரீதியாகவும் இரவை பார்ப்பது கிடையாது, பாடசாலையில் கல்வி ரீதியாகவும் அந்த இரவை பார்ப்பது கிடையாது. இரவுகள் எல்லாம் பிஸி, இரவுகள் எல்லாம் வேலை, இரவுகள் எல்லாம் விளையாட்டு. இந்த நிலைமை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது என்றால் சில மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை எடுக்கின்ற நிலைமையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கின்றது. அந்த டேலண்ட் இருந்தும் அந்த பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாத ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இதனுடைய விளைவு என்ன? அந்த பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸில் இருக்கின்ற மோசம். ஒரு பாடசாலையுடைய ஒரு ரிசல்ட்ஸை நான் சில பாடசாலைகளை எடுத்து காட்டினேன். 460 பிள்ளைகள் ஓலவெளியில் எக்ஸாம் சீட் பண்ணுகின்றார்கள் போன வருடம். அந்த 460 பிள்ளைகள் 260 பிள்ளைகள் 9. இந்த பிராந்தியத்திலே உள்ள ஒரு பாடசாலை 260 பிள்ளைகள் 9 எழுதிக் கொள்கின்றார்கள். 52.17% எங்களுடைய 9% ஹாஃபை விட கூட. 8 கிட்டத்தட்ட 88 மாணவர்கள், 7 70 சொச்ச மாணவர்கள், எல்லாத்தையும் கூட்டினால் 388. அங்கால 460க்கு மிச்சம் இருக்கிறது 72. 72 தான் 6A 5A 4A. அப்ப எத்தனை பேர் ஃபெயில் ஆகிக்கிறான் எடுத்து பார்த்தால் 100% சமத்துண்டு போட்டிருக்கிறான். 100% எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் பாஸ் பண்ணி விட்டார்கள் போட்டிருக்கிறார்கள். இது நம்முடைய பெர்சன்டேஜ். 50க்கும் அதிகமானவர்கள் ஃபெயில். 9Aல 2 வந்தா போதும், இல்லாட்டி ஒரு 3 வந்தா போதும், அல்லது ஒரு 5 வந்தால் போதும். 160 170 180 200 பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகள், ஓலவல் எழுதக்கூடிய பாடசாலைகள் அவ்வளவு பிள்ளைகள் எழுதுகின்றார்கள். 2 பேர் 9, 3 பேர் 9, 2%, 3% கூட வராது சகோதரர்களே. அதை நினைத்துக் கொண்டு பெனரடித்துக் கொண்டு பெரிதாக சந்தோஷப்படுகின்றோம். சந்தோஷப்படுவதிலே தவறு கிடையாது. ஆனால் இன்னும் நாங்கள் வீக். நல்ல திறமையான பிள்ளைகள் கூட பின்வாங்கி போவதற்கு இந்த இரவு கூத்து காரணமாகின்றது. இரவு அமைதியாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் படிப்பார்கள். அந்த அமைதியான சூழலை வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்குமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக படித்திருப்பார்கள். அந்த வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தந்தைமார்கள் வீட்டில் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வீடுகளில் அவர்கள் படித்திருப்பார்கள். நண்பர்கள் கூட தந்தைமாரை சந்திப்பதற்கு வருகின்ற நேரம் என்ன? 9:30, 10 மணி, 11 மணி இரவு நேரத்தில் நண்பர்கள் எல்லாம் கூடிய ஒரு வீட்டில் கதை. அந்த வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கும் விவசாய கிடையாது, போடுறதுகளுக்கும் விவசாய கிடையாது. அமைதி என்ன நமக்கு மட்டுமா அல்லாஹ் ஏற்படுத்தினான்? அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும் சேர்த்து தானே. அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களும் காலையிலிருந்து பிள்ளைகளோட மல்லு கட்டி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு இரவிலே ஒரு 8 மணி 9 மணி ஆகிற நேரம் அவங்களோட உள்ளத்தில் உள்ள இருக்கிற ஒரு ரிலாக்ஸ் என்ன, நம்ம இப்போ கொஞ்சம் தூங்கிடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் அமைதியாகலாம் என்று நிலைமையை வருகின்ற நேரம், அந்த நேரத்தில் இப்படி ஒரு குரூப் வந்து அதை பொறிச்சித்தா இதை பொறிச்சித்தா பிளேன்டி ஊத்தித்தா டீயை ஊத்தித்தா. அவர்களுக்கு டைமுக்கு டைம் பிளேன்டி வேண்டும். 10 மணிக்கு ஒரு பிளேன்டி, 11 மணிக்கு ஒரு பிளேன்டி, 12 மணிக்கு ஒரு பிளேன்டி. எந்த நேரத்தில் பிளேன்டி ஊற்றி கேட்டாலும் எந்த மனைவியிட ஊற்றி தருவாண்டு பெருமை வேறு. அங்கே உள்ள பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும், அவளுடைய மனதிலே இருக்கின்ற வேதனை அவளுக்கு தான் தெரியும். திருமணம் முடித்தோம் என்பதற்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் இதையெல்லாம் செய்து தருகின்றார். அமைதி தேவை இல்லை என்பதற்காக வேண்டி அல்ல, அவளுடைய வாழ்க்கையிலும் அமைதி தேவை. இதை கூட சிந்திக்காத அளவிலே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பழுதாகின்ற அளவிலே இந்த இரவை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பாந்த சகோதரர்களே. ஏன் பகல்ல கூடினா வந்து நண்பர்கள் கூட முடியாதா? ஏன் பகல்ல கூடின உங்கள் மசூராக்களை செய்து கொள்ள முடியாதா?
பகலிலே கூடினால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அளவலாக முடியாத எல்லாம் செய்யலாம் பகலிலே. எல்லா பகலுடைய நேரத்தையும் எதுக்கோ விட்டு இரவுடைய நேரத்தை இதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றோமே, இதற்காக இரவை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அதனுடைய நேரத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். ஒரு ஊருடைய எழுச்சி எதிர்கால தலைமுறையுடைய கையிலே இருக்கின்றது. அந்த எதிர்கால தலைமுறையுடைய எழுச்சி அவர்களுடைய இரவு பொழுதுகளிலே இருக்கின்றது. இரவை பயன்படுத்தித்தான் எத்தனையோ கல்விமான்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அது ஆன்மீக ரீதியாகவும் தான், அது உலக ரீதியாகவும் தான். கல்விமான்கள் இந்த உலகத்திலே உருவாகியது இரவுகளை சரியாக பயன்படுத்தி, பகல் நேரத்தை பயன்படுத்தி அல்ல. ஒரு மாணவனிடத்தில் ஒரு ஆசிரியர் சொன்னாராம், அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக வேண்டி, அவனுக்கு கூட எப்படி ஹிண்ட் அடிக்கிறான்னு பாருங்க மாணவர்கள். சரி, மாணவர்களுக்கு ஆசிரியர் சொன்னாராம், உனக்கு தெரியுமா சார் ஐசாக் நியூட்டன் வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படித்தாராம். உனக்கு என்னடா வந்துச்சு, வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு தந்திருக்கிறாங்க தானே, உனக்கு என்ன ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிக்கிற நிலைமையாக வந்துச்சுன்னு அவன்கிட்ட கேட்டோன்னே அவன் கேட்ட முதலாவது கேள்வி, அவர் பகலில் என்ன செஞ்சுட்டு இருந்தார். அதை கூட வேடிக்கையாக தான் நம்ம மாற்றிட்டான். அவர் என்ன பகலில் செஞ்சு கொண்டு இருந்தார்? பகலிலே அவர் செய்ததல்ல வரலாறாகியது, இரவிலே அவர் செய்ததுதான் வரலாறாகியது. அவர் மாத்திரமல்ல, நான் சொல்லுகின்றேன், யாரை எடுங்கள், இஸ்லாமிய அறிஞர்களை எடுங்கள், எத்தனை அறிஞர்கள் தேவை. இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், இரவெல்லாம் படிப்பார்கள், இரவெல்லாம் இறைவனுடைய குர்ஆனை ஓதுவார்கள், இரவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தங்களை சப்மிட் பண்ணுவார்கள், பகலெல்லாம் மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இரவெல்லாம் தியாகம் பண்ணுவார்கள், பகலெல்லாம் யுத்தம் செய்வார்கள். சஹாபாக்கள் இரவெல்லாம் அல்லாஹ்வோடு, பகலெல்லாம் யுத்தத்திலே என்றெல்லாம் காலம் கழிந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, வரலாறுகள் உருவாகுவது இரவில் தான். அந்த இரவு அழகான முறையிலே பயன்படுத்துவதற்கான அருமையான மார்க்கத்திலே நாங்கள் தான் இருக்கின்றோம். அவ்வளவு அழகான மார்க்கத்திலே இருந்து கொண்டு இந்த இரவை ஏனோ தானோ பயன்படுத்துகின்றோமே. 12 மணிக்கு இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாதையிலே, 12 மணிக்கு ரோட்டிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்க வாப்பா இல்லையா? இந்த பிள்ளைகள் அனாதை பிள்ளைகள், இதெல்லாம் வாப்பா இருக்கிறார்கள், உம்மா இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சில இளைஞர்கள் என்னோடு கோவப்படலாம், எனக்கு நெருக்கமான இளைஞர்களுக்கு சேர்த்தான் சொல்லுகின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு கோவப்படலாம், ஆனால் உங்களுடைய திறமையை தயவு செய்து இரவு நேரத்தில் சில வேளைகளில் நாங்கள் பயணிக்கின்ற நேரம் நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்கள் ரோட்ல தான் நிற்போம் என்று எங்களுக்கு முன்னால் நீங்கள் வீராப்பாக நின்று காட்ட வேண்டாம். உங்கள் திறமையை, உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கும், வீட்டுக்கு போய் காட்டுங்க. இதையெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்றால் கூட சில இளைஞர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நீங்க சொல்லி நாங்க என்ன கேட்கிறது, வாங்களே ஒரு நாளைக்கு 12 மணிக்கு நீங்கள் இதால cross ஆகிற டைம் ஒன்று வருந்தானே, நின்று காட்டுவோம் என்று நின்று காட்டுகின்றார்கள். திறமை அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் திறமை என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமூகத்தில் தந்தைமார்கள் உங்கள் வீடுகளில் சட்டங்களை கொண்டு வாருங்கள். இந்த நேரத்துக்கு பின்னால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த நேரத்துக்கு பின்னால் யாராக இருந்தாலும் சரி, வளர்ந்தவராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், ஒரு 15 வயசு 20 வயதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த நேரத்திலே நீங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துங்கள். அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வாருங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் வீடுகளை சீர்வண்ணும். என்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வைத்தியரோடு அந்த இடத்துல நின்று நான் கதைத்துக் கொண்டிருந்தேன். அந்த வைத்தியர் சொன்னார், இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு முந்தைய ஒரு ஹட்டாக இருக்கின்ற காலத்திலே இரவுகளை கழிப்பதற்கு ஒரு அருமையான இடமாக இருந்தது. நாங்களும் விளையாடினோம், நாங்களும் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த நேரம் இந்த டாக்டரை தூக்கி ஒரு டாக்டர் சொல்றார், இன்னொரு டாக்டரை தூக்கி கொண்டு போய் ஹவுஸ்ல கூட போட்டோம். நாங்கள் விளையாடினோம், ஆனால் பள்ளியை விட்டு வெளியிலே போகவில்லை. பள்ளிக்குள்ளே நாங்கள் இருந்தோம், பள்ளியோடு தொடர்பாக இருந்தோம். இந்த இடத்தில் எங்களுடைய காலங்களை கழித்தோம். எங்களை கண்காணிப்பதற்கு ஆசிரியர்மார் இருந்தார்கள். அவர்கள் வருவார்கள், நாங்கள் படிக்கின்றோம் என்று பார்ப்பார்கள், படிப்பதற்கு சொல்லி தந்தார்கள். அதற்கு இரவு நேரத்தை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த ஒரு பெட்ஜில் மட்டும் 6 டாக்டர்ஸ் உருவாகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் நம்ம செய்ய முடியாத சமூக மாற்றத்தை? இரவு சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். தயவு செய்து யாரும் என்னோட கோபித்துக் கொள்ள வேண்டாம். நான் யாரையும் சாடுவதற்காக வேண்டி சொல்லவில்லை. சமூகத்திலே இன்றைக்கு நம்முடைய ஊரிலே, சமூகத்தையும் விடுங்கள் சோதரர்களே, நம்முடைய ஊரில் இருக்கின்ற அவல நிலையை சொல்லுகின்றேன். எல்லா வளமும் உள்ள ஒரு ஊர், டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனையா நமக்கு? எல்லா ஊர்லேயும் இருந்து எந்த நேரத்திலும் இங்கே வந்து இறங்கலாம். நாட்டில் எந்த தொங்கல்ல இருந்து வரணும்னு சொல்லுங்க, நான் வழி சொல்றேன், இங்க வந்து சேரலாம். இந்த ஊருக்கு எல்லா தொங்கல்ல இருந்து வந்து சேருகின்ற அளவு ஒரு புவியியல் அமைப்பு எல்லாம் தந்திருக்கின்றன. சுற்றி வளைத்து இருப்பவர்கள் மாற்றுமத அன்பர்கள் முன்மாதிரியாக வாழ்வதற்கும் சிறந்த ஒரு லொகேஷன் இந்த லொகேஷன். இந்த லொகேஷனில் என்னென்ன சிறப்புகளை நம்ம வெளிப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு எதற்கு சிறப்பு? வா டைல்ஸ் வாங்குறா தியாரியை பேத்து வருவோம், அதான் நம்மட தியாரி. வா சாப்பிட்றதுக்கு நைட்டில் சாப்பிட்றது நல்ல நைட் ஹோட்டல் கொஞ்சம் இருக்குது, தியாரியை பேத்து வருவோம். நைட்டுக்கு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் இருக்குது, வா தியாரியை பேத்து வருவோம். இல்லையா கூட்டாளிமார் கொஞ்சம் பேர் இருக்கிறான், சுற்றுறது ஜாதி இடம், வா தியாரிக்கு பேத்து வருவோம். எங்கேயும் நான் இதுவரையில் கேள்விப்பட்ட சோதரர்களே, கல்விக்கு சிறந்த இடம் தியாரி,
போய் அங்கே படிச்சுட்டு வருவோம். ஒரு காலம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கு மாறிட்டு. கல்விக்கு சிறந்த இடம் திஹாரி, வா திஹாரியை போய் படிச்சுட்டு வருவோம். மார்க்கத்துக்கு சிறந்த இடம் திஹாரி, வா திஹாரியை போய் மார்க்கத்தை படிச்சுட்டு வருவோம் என்று இந்த இடத்தை அதற்காக வேண்டி செலக்ட் பண்ண காரணமே என்பா அந்த சகோதரர்களே. அதற்காக செலக்ட் பண்ணுகின்ற ஒரு காலம் வரும். எப்பொழுது வரும் என்றால், நாங்கள் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த இரவை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோமாக இருந்தால், அதை சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு காலம் வர வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அல்லாஹு தஆலா போதுமானவனுடைய தெளிவை எனக்கும் உங்களுக்கும் தந்து, இந்த ஊரிலே மாற்றம் இரவிலே இருக்கின்றது. இரவு நம்முடைய வீட்டிலே அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதியை வீடுகளில் ஏற்படுத்தி பிள்ளைகளை வீட்டுக்குள் எடுக்கக்கூடிய நல்ல தந்தைமார்களாக, நல்ல பெற்றோர்களாக, நல்ல இளைஞர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களிடத்திலே சொன்னேன். அல்லாஹு தஆலா போதுமானவன். இதனுடைய அமைப்பை சரியாக புரிந்து நேர்வழியிலே என்னையும் உங்களையும் செலுத்துவதற்கு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.